Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா Nikon D7500 கேமராவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Nikonலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Nikon D5600 அது நல்ல கேமரா தான். அதுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் கேட்டீங்கன்னா Nikon D7500 இந்த மாடல் நல்லா இருக்கும். இந்த மாடல் ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்காக இந்த கேமரா எடுத்து நீங்க மட்டும் கண்டிப்பா அனுப்பிச்சுறாங்க. சரி நம்ம அண்ணாக்கா ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க தான் இந்த கேமரா வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ கேட்டிருந்தோம். அதனால அவங்க வந்து இந்த கேமரா நமக்காக கொடுத்துருந்தாங்க. உங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸு கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வேணால் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். மிக குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்லாம் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்பம் சரி ஃபோட்டோ ஆல்பம் சரி எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். பேக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ ஒருத்தா தெரில, நல்லா பெரிய பேக் மாதிரி கொடுத்துருக்கலாம். 75,000 கொடுத்து வாங்கும்போது ரொம்ப சின்ன பேக்காக தான் இருக்குது. பட் பார்த்தா அவங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்லா பஞ்சு வச்சு கீழே விழுந்தாலும் எந்த இதுவுமே ஆகாத மாதிரி சேஃப்டியாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். எந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணாலுமே அது பேப்பராக வைக்கிறாங்க. இது வந்து கேமரா அது யூஸ் பண்ண தேவைன்னா படித்து தெரிஞ்சுக்கலாம். இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்து படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டிக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, இதை தொடச்சிடாதீங்க, சேஃப்டியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் வந்து குயிக்காக ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணியாச்சு, பட் உங்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா சார்ஜரு, நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அதோட கேபிள் நம்ம சார்ஜ் பண்ணால் ஏற்றிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பேட்ரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பேட்ரி தான் இருக்கும், ரொம்பலாம் கொடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 GB மெமரி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம லென்ஸை பார்ப்போம். லென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 18-140 mm வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் விஆர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து பேக்ரவுண்ட்லாம் பிளர் ஆகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதிலலாம் உங்களுக்கு வந்து குவாலிட்டியோட நல்லா பிளராகி காட்டும். லென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஜூமாகவும் அதுக்குடியே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 75,000 சும்மா கிடையாது, நல்லா கேமரா தான், ஒர்த்தாக தான் இருக்கும். அதுவும் 4K சப்போர்ட்டோட உங்களுக்கு இருக்கும். 4K 30 fps வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் நம்ம கேமரா எடுப்போம். இதான் உங்களுக்கு வந்து Nikon D7500 கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதான் உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டனு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ISO பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்டர் பட்டனு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ISO ஸ்க்ரோலிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜாஸ்டிக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ மாற்ற மோட் பட்டன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஸோ அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட்லாம் உங்களுக்கு வந்து நல்லா கேட்கும். அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசியில் கனெக்ட் பண்ணுற போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஸ்டாண்டு வைக்கிறதுக்குரிய இது இருக்கும். அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி இருக்குது. சரி, நம்ம இப்போ வந்து பேட்டரியை போடுவோம். இப்போ நம்ம வந்து பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணுவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Nikon 5600 மாதிரி கிடையாது. இது வந்து ஓப்பன் டைப் மாடலு. ஸோ இதில் என்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் வந்து குனிஞ்சு எடுக்க தேவையில்லை, நின்ற மாதிரி நீங்கள் வந்து நின்று எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி டச்சு தான், நீங்கள் வந்து டச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்ஸை அட்டாச் பண்ணுறது எப்போயுமே நீங்கள் இந்த மாதிரி ஷேப்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து சின்ன தூசி போனாலும் அவ்வளோதான், உங்களுக்கு வந்து கேமரா வந்து குவாலிட்டி அவ்வளோவா இருக்காது. ஸோ இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ எப்படி லென்ஸ் அட்டாச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயிட் கலர் இங்கே ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று ஒயிட் கலர் தெரியுதா, இது ஒயிட்டு சேமாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு திருவுங்க. இப்போ எப்படி அவுட்டோரில் இமேஜ் ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்ஸோட கேப்பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணலாம். இதான் ஆன் பட்டனு. ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலேருந்து இப்படி தான் வந்து நிற்கும்.
ஸோ அது அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இமேஜ் எடுக்கிற வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூம் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூம் ஆகுதுன்னு. மொபைல்னால உங்களுக்கு சரியாக கிளாரிட்டி இல்லை, பட்டு இமேஜ் எடுத்த பிறகு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இமேஜ் எடுத்தாச்சு. ஸோ அந்த பட்டன் அமுக்குனா தான் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பார்க்க முடியும். இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அது மொபைல்னால உங்களுக்கு வந்து அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. மற்றபடி வந்து கிளாரிட்டி வந்து செம்மையாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த கேமராவில் எடுத்த இமேஜஸ் தான். அதே மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த கேமராவில் இருக்குது. அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து நிலாவே வந்து எடுத்தோம். ஜூம் பண்ணி எடுத்ததில் அவ்வளோ கிளாரிட்டியாக தான் இருக்குது. பிக்கெல்லாம் உடையவே இல்லை. அதே மாதிரி இந்த கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஜூம் பண்ணி எடுத்தாலுமே வந்து பிக் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். வீடியோ வந்து தெளிவாக தான் இருக்குது. 4Kனால வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.